டேய் அந்த பொய் வண்டிக்கு கால் பண்ணுறா. ப்ரோ புகை வண்டி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன பொய் வண்டி? என்ன ப்ரோ ஃப்ளாஷ்பேக்? இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. ஹலோ சொல்றா மச்சான் டீ கடைக்கு போகலாம்டா. இப்போ நம்ம போனா நம்ம செலவு பண்ண சொல்லுவாங்க. சார் அடி ஐயோ எனக்கே உடம்பு சரியில்லைண்ணா, என்னால எங்கேயும் வர முடியாதுறேன். எனக்கே 107 டிகிரி போயிச்சு நிற்குது. அதெல்லாம் எங்கேயும் வரடாமங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே என்கிட்ட காசு இல்லாமல் உட்காந்துக்கிறேன்டா. எனக்குலாம் குளிர் சொன்னேன்டா, நான்லாம் வரல. சரி வயடா என்ன நம்ம ஆளோட இவனுங்க அதிகமாக செலவு பண்ண வைக்கிறானுங்க. நானாச்சும் பரவாயில்ல, இவன்கிட்ட இப்படிதான் ஏமாந்தேன். இன்னொருத்தன் கீழே உட்காந்துக்கிறானே, அவனை நம்மளாம் யோசிச்சா அவ்வளோதான். அலுமத்தி ஹபீபு அலுமத்தி இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் ஹபீபு சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில படத்துலயுமே சிங்கிள் டேக். சொல்றா ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுறா. 10,000மா? டேய் என்கிட்ட சாப்பிட்றதுக்கே காசு இல்லடா. நீ வேணா வீட்டுக்கு கூட வந்து பாரு, பாத்திரம்லாம் சமைக்காம ஃப்ரெஷ்ஷா இருக்குதுடா. வீட்டுல சமைக்க கூட இல்லடா, சாப்பிட்றதுக்கே காசு இல்லடா என்கிட்டலாம். சரி நான் ஒரு 500 அனுப்பிச்சு விடுறேன், வச்சுக்க. தேங்க்ஸ் மச்சான், தேங்க்ஸ்டா, ரொம்ப நன்றிடா. யாரா அவன்? நம்ம கிட்ட அவன் 10,000 கேட்டு நமக்கு 500 அனுப்புங்கிறான். ஆடு தானா சிக்குது. இதெல்லாம் விட இன்னைக்கு நான் அவங்க தான் இருந்தேன், இருந்தாலும் என்கிட்ட ஒரு கதை விட்டான். இவனா? ஹலோ சொல்றா. சா முடிவெட்ட போனோம், கீழே தான் இருக்கேன். என்னது கீழே வந்திருக்கியா? கீழே வந்திருக்கானா? ஏதாவது செலவு வெளுத்து விட்டு போயிடுவானா? என்ன சொல்றது? சொல்லிடுவோம், வேற வழி இல்லை. ஹலோ மச்சான், நான் ஊருக்கு போயிட்டேனா நானு? ஆமா நான் வீட்டில் இல்லை, நான் ஊருக்கு போயிட்டேன். நான் வீட்டிலே இல்லடா மம்மு. நான் ஊருக்கு வந்து 2-3 நாள் ஆகுதுடா. அப்ப செருப்பு மறந்துட்டியோ? அது ட்ரெயினிங் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு ஷூ போட்டு போயிடுவேன். இப்படிலாம் தான் ஏமாத்துவோம். நீங்களும் நம்பளல, இந்த வரான் சாம்பிள் காட்டுறேன். என்ன மச்சான் இன்னைக்கு எங்க போய் பொறுக்க போறான்? என்னாச்சு? அதை விட்றா, பல்லாவரத்துல ஒரு BMW கார் பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு. யாருதுன்னு தெரியல. ஒயிட் கலர் காரா? ஆமா, அது எங்க அண்ணன் தான்டா. சும்மா ரவுண்ட் சுத்தி போயிட்டு இருப்பான், அதான் புதுசா வாங்கினான். பில்லு 1 ரூபாய்ச்சு கூட. அதோ வந்துடுறேன் மச்சான். நாலுல இருந்து பாக்கெட்ல ட்ரௌசரா போட்டு வரணும், இல்ல பிட்பேட் வச்சிருவானுங்க போல இது. இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடிச்ச ஹலோ சொல்லு என்னாச்சு சொல்லு. ஹலோ சொல்லு. வாங்கிட்டேன். நீ எதுக்கு ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு எங்க வீட்டுக்கு கொடுத்த? எங்க அப்பா பார்த்துருந்தாலும் தோலை வச்சுட்டு இருப்பாரு. ஜஸ்ட் தப்பிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆமா தோ எடுத்து தான் வந்துட்டு இருக்கிறேன். நாயே ஐயோ இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் சொல்லி கடைசியில படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் இன்னைக்கு உனக்கு ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்ணல, அது எனக்கு இப்ப அனுப்பிச்சு விடுறா. டேய் நாய, கீழே உன்ட்ட நான் வந்து காப்பாத்துறா. டேய் நீ காசு கூட தருவானா, ஆனா போய் மட்டும் சொல்லாதடா. அத்தோட்டி போய் சொல்றதா இருந்தா என் மூஞ்சிலே முடிக்காதடா. போன வைடா. டேய் சனியம் புச்சானே வாடா, நீ ஒரு பையனை லவ் பண்றவங்க அப்பன்னு சொல்லி விட்டுருவான்டா. ஐயோ மாண்டிரந்த ரத்தமா வருது. உங்க ஃப்ரெண்ட் எங்களால காப்பாற்ற முடியல, சாரி.